வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற OnePlus Nord 2T தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாஸ், இப்போ வந்து நம்ம OnePlus Nord 2T 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன OnePlus Nord, OnePlus Nord 2, OnePlus Nord C, OnePlus Nord Lite அதே மாதிரி தான் இருக்குது. எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. அண்ட் பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா பவர்ட் பை MediaTek Dimensity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து செமையாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் OnePlus Nord 2T 5G. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மில்கி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஓகே, OnePlusல இப்போ ரீசெண்டாக வர ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் தராங்க. சிம் எஜெக்ட் இருக்குங்க. அண்ட் வெல்கம் கார்டு இருக்குது. ஒரு தேங்க்யூ கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்குது. மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlusல நீங்கள் ஏதாவது அக்சசரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சேஃப்டி இன்ஃபர்மேஷன், குவிக் ஸ்டார்ட் கைட், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சைடில் வச்சுருவோம். ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். சார்ஜர் வந்து OnePlusல எப்போவுமே சூப்பராக தாங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி OnePlusல லான்ச் ஆன பெரும்பாலான மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா 65 வாட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் சூப்பர் ஒர்க் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜரோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் எட்ஜஸாக இருக்குது. அண்ட் டேட்டா கேபிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. OnePlusோட ஆத்தென்டிக் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸையும் நம்ம சைடில் வச்சிடலாம். ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்கே தெரியுது நம்மளுக்கு. அண்ட் ராப்பரை ஓப்பன் பண்ணிட்டேன். வாவ், ஃபோனு லுக் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. இது மாதிரியான ஒரு லுக் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைமரி கேமரா வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஷேட் கொடுத்துட்டு உள்ளே வந்து 2 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃப்ளாஷும் பார்த்தீங்கன்னா டூவல் டோன் ஃப்ளாஷஸ் வந்து எப்போவுமே எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து ஒரே ஃப்ளாஷ் ரிங் தான் இருக்கும். அதில் வந்து 2 வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாகவே வந்து 2 ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. பட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். பட் ஸ்டில் மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. OnePlus 9 சீரீஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபோனோடைய ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸோடைய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு செக்ஸியான ஸ்டைலுங்க. நடுவில் இருக்கிறத விட சைடில் இருக்கும்போது நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆங்கிள் வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே நம்ம எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே சிம் 1 போடலாம், சிம் 2 போடலாம். மெமரி கார்டு போடுற ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மெமரி ஜாஸ்தி தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இருக்கிறதுலே மெமரி ஜாஸ்தியாக இருக்கிற வேரியண்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஃபோனை ஆன் பண்ணுவோம். OnePlus Nord 2T 5G பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்
AMOLED டிஸ்பிளே 90Hz refresh ரேட்டோட இருக்குது. HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். யூஸ்வலாகவே வந்து OnePlus உடைய டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். யூசேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்குது. எந்த விதமான ஒரு ஹேங்கும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்ப்போம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12ஓட வருது, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு. அண்ட் OnePlus Nord 2Tல பார்த்தீங்கன்னா மெமரி வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணுற ஃபீச்சரும் இருக்குது. 3GB இல்லைனா 5GB இல்லைனா 7GB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB அண்ட் 12GB அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 128GB அண்ட் 256GB அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஓவரால் ப்ராசர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா MediaTek Dimensity 1300 ப்ராசரோட வருது. இது வந்து ஒரு 5G ப்ராசர். எந்த கேம் விளாண்டாலும் ஹேங் ஆகாது. அடுத்தது இதோடைய கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் 1.9 அப்பேச்சரோட இருக்குங்க. அண்ட் ரிமைனிங் 2 லென்சஸ் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ் அண்ட் 2 மெகாபிக்சல் வந்து டெப்த் சென்சார். நீங்கள் வந்து 4K வீடியோஸ் 30 frames per second வரைக்கும் ஷூட் பண்ணலாம். டூவல் LED ஃப்ளாஷ் இருக்குது. HDR வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அமேசிங்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய செட்டப். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக OnePlusல இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ், பெரும்பாலான மாடல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கு மேலே தாண்டவே மாட்டாங்க. நம்ம வீடியோவில் நிறைய தடவை இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்ன தான் 32 மெகாபிக்சல் கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து செல்ஃபி கேமராவில் 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியாது. பட் இந்த செக்மெண்ட்டில் வந்து 32 மெகாபிக்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் தான். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OnePlusல அவங்க யூஸ்வலாக 4500 mAh பேட்டரி பவர் தான் கொடுப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4500 mAh தான் இருக்குது. சார்ஜர் பார்த்தீங்கன்னா 80 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸை விட இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ் ஒரு நல்ல காம்பினேஷனுங்க. 4500 mAh இருந்தாலும் உங்களுக்கு 1 டேலேருந்து ஒரு 1.5 days வரைக்கும் சஸ்டெயின் ஆகும். நீங்கள் வந்து ஓவர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நாளில் நடுவில் வந்து சார்ஜ் போடணும் அப்படிங்கிற ரிக்யர்மெண்ட் வரலாம். மற்றபடி OnePlusல நீங்கள் எதிர்பார்க்குற சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ப்ரொஃபைல் ஸ்விட்ச் நீங்கள் வந்து 2 பட்டன்ஸ் வந்து ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா சைலண்ட் மோட் போயிடும். நடுவில் இருந்ததுன்னா வைப்ரேட்டில் இருக்கும். அண்ட் கீழே இருந்ததுன்னா இது வந்து ரிங்கில் இருக்கும். ஓவரால் OnePlus கிட்ட இருந்து மிட் செக்மெண்ட்டில் ஒரு ப்ராமிசிங்கான மாடல் தான் OnePlus Nord 2T. இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே ஷேடோ அண்ட் ஜேட் ஃபாக் அப்படின்ட்டு 2 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 33,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட் அண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். ஓவரால் OnePlus Nord 2T 5Gல இல்லாத ஃபீச்சரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட்டில் பார்த்தா ஃபோன் அட்ராக்டிவாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கேமராஸில் வந்து இப்போ மற்ற கம்பெனிஸில் ஒரு 70,000 80,000க்கு நீங்கள் ஃபோன் வாங்கினா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டூவல் வீடியோ இருக்குது. ஒரே நேரத்தில் செல்ஃபி கேமரா அண்ட் பேக் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். அதே நேரத்தில் 80 watts ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து 15 minutesல உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அடிக்கடி ஃபோனை வந்து சார்ஜர்லேயே கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கேமராவில் ப்ரோ மோட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. நம்மளுக்கே தெரியும் நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்து கேமராவில் வந்து ப்ரோ மோட் இருக்கும். பட் OnePlusல இருக்கிற ப்ரோ மோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் வந்து வர்ச்சுவலாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ISO ஆல்டர் பண்ணுறதும் அதுக்கப்புறம் ஷட்டர் ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதும் வந்து அந்த விஷுவலாக வந்து அவ்வளோ கிளியராக தெரியுது. அண்ட் கேமரா நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் நல்ல OnePlusோட குவாலிட்டியோட ஒரு ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னா OnePlus Nord 2T 5G தான் வந்து தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து OnePlus Nord சீரிஸ் எல்லாமே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதோட கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். OnePlus Nord, OnePlus Nord 2, OnePlus Nord 2 Lite எல்லாத்த விட OnePlus Nord 2T வந்து பெஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் டிவைஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.